சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த புறமெல்லா பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுறதுக்காக அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே பாட்டியோட ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹிணி அந்த டைமை பயன்படுத்தி எப்படியாவது அப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ ரோஹிணி அவங்க அப்பாவுக்கு ஒரு கோயிலுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மீனா அந்த கோயிலுக்கு யதார்த்தமாக வந்திருக்காங்க. அங்கே ரோஹிணி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அப்போ ரோஹிணியுடைய அம்மா ரோஹிணியை இவ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இவருடைய குழந்தை தான் கிருஷ்ணுங்கிற எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி தெரிஞ்சதுமே பயங்கரமா பயந்து போறாங்க. அடுத்து ரோஹிணி மீனா கிட்ட போயிட்டு தயவுசெய்து மீனா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேச போறாங்க. மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகி ஓங்கி கண்ணத்திலேயே அரைஞ்சிறாங்க. நீ எப்படிப்பட்ட கேவலமான பொண்ணா இருந்தா இவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சிட்டு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருப்ப, உன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாங்க. உனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க உண்மையை மறைச்சிட்டியே, நீலா என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ரோஹிணி தயவுசெய்து மீனா எல்லாமே உனக்கு புரிய வைக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என் வாழ்க்கையில அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு காரணமே நான் மனோஜ் விட்டு பிரிஞ்சு கூடாதுங்கிற ஒரே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா மீனா இதுக்கப்புறமா நீ சொல்றது எதுவுமே நாங்க நம்புற மாதிரி இல்ல, இப்பவே மரியாதை வீட்டுக்கு வா, எல்லார்கிட்டையும் அந்த உண்மையை சொல்லு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோஹிணியோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் முன்னாடியும் விஜய் பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்களா, இப்ப கேளுங்க ரோஹிணி எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி வாயாயே எல்லா உண்மையும் சொல்றாங்க. ரோஹிணி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு நீயே ரோஹிணி இவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன சொல்றான் அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிட்டு மீனா என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தேவலாம ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா மேல பழியை திருப்பி போடுறாங்க. மீனா அது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் முத்து மீனா கிட்ட என்னாச்சு மீனா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீனா எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க கிருஷு தான், இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சுதான் இவங்க மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகி மீனாவை வாய மூடி என் மருமகளை பத்தி நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் மேல பழிய போடுவேல, நீ வேணும்னே குற்றச்சாட்டு பண்ற. இதை கேட்டு விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகி மீனாவை அடிக்க கை வாங்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளையே நீ இது மாதிரி பேசுவ, யாரை பத்தி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க, அவ ஒன்றும் அப்படி கிடையாது, அவ வாழ்றது உனக்கு பிடிக்காம அவ மேல ஏதாவது பழிய பொண்ணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதை எங்களால நம்பவே முடியாது. விஜயா மீனாவை பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறா.